ப்ரோ என்கிட்ட இப்ப 100 வெள்ளி இருக்கு. 100 வெள்ளிக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? கைங்களே இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பினிங் ஃபேமஸா இருக்கிற ரெஸ்டாரண்ட் நாசி ரபூஸ் தான் வந்திருக்கோம். லெட்ஸ் கோ. இவங்க கிட்ட நாசி ரபூஸ் மட்டும் இல்ல, விதவிதமான மெனு வச்சிருக்காங்க. ட்ரெஸ் கோட் பாக்குறீங்களா? 100 வெள்ளி இருக்கு. எங்க கிட்டே முடியும். நாசி ரபூஸ்ல என்ன ஃபேமஸ்னா சோறு அப்பயே வடித்தட்டி ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. இப்போ உள்ள காலத்துல எங்கங்க வடித்தட்டின சோறுலாம் கிடைக்கிற வெயில்ல அண்ணா ஒரு கோழி சோடா ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நாக்காளிலாம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. வடிகட்டின தண்ணி இதுதான் அவங்களோட வெல்கம் ட்ரிங்க். சின்ன பிள்ளைல அம்மா சொல்லியிருக்காங்க இது குடிச்சா வயிற்றுக்கு நல்லதுன்னு. மேமாங்க சூப்பரா அடியா இருந்துச்சு. நம்ம கடையில விதவிதமான சாப்பாடு இருக்கு. மட்டன் பிரியாணி, பாவ் பஜ்ஜி வித் சீஸ், ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் குருமா, கிரீமி பஸ்தா, இடியாப்பம் கொத்து, சிக்கன், ஜிகிர் தண்டா ஜூஸ் அண்ட் ஃப்ரூட் ஃபலோடா. அப்புறம் என்ன ஒரு கட்ட வேண்டியதான். ஃப்ரெஷ் மட்டன் பிரியாணி மேமாங் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படி மேமாங் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இவங்க கேஸில் சமைக்கலைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெறுகு அடுப்பில் சமைக்கிறாங்க. அதுதான் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இது முடிஞ்சு வடித்தட்டின சோறும் சிக்கன் குருமான்னு சொன்னாங்கங்க. அந்த சிக்கன்லாம் பார்த்தா மேமாங் பெரிய பெரிய போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் 10க்கு 10 கொடுப்பேன். மேமாங் அடி தூள். இங்கே கச்சாம் பாவை பார்த்துருப்பீங்க, காயா பாவை பார்த்துருப்பீங்க, பாவ் பஜ்ஜி சீஸ் பார்த்துருக்கீங்களா? நல்ல சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாவ் பஜ்ஜி சீஸ் சாப்பிட்றேன். மேமாங் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி ஆகணும். வேறு லெவலில் இருக்குங்க. நான் நார்மலாக பஸ்தாவே சாப்பிட மாட்டேன், ஆனால் நம்ம கடையில் அந்த க்ரீமி பஸ்தான்னு ஒன்று கொடுத்தாங்கங்க. அதுவும் வேறு லெவலு சூப்பராக இருந்துச்சு. விதவிதமான குத்து பார்த்துருப்பீங்க. இடியாப்பம் குத்தை பார்த்துருக்கீங்களா? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இடியாப்பம் சிக்கன் குத்து. சிக்கன் எல்லாம் பெரிய பெரிய போர்ஷனில் சூப்பருங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. Food was okay, quite good. Sedap. நீங்கள் ஐஸ்கிரீமில் வரா அப்போனா இந்த ஃப்ரூட் ஃபலோடாவை சாப்பிட்டே ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. அது முடிஞ்சு ஜிகிர் தண்டான்னு ஒன்று கொடுத்தாங்க. அது பேச்சே இல்லைங்க. நீங்கள் நம்ம கடைக்கு எப்படி வரணும்னா வேஸில் போய் ரெஸ்டாரண்ட் நாசி ரபூஸ்ன்னு தட்டுங்க, நம்ம கடைக்கு வந்துடலாம். மேமாங் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ருசியான சாப்பாடை சாப்பிடணுமா? கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னா மத்தியானம் 3லேருந்து நைட்டு 3 மணி வரைக்குங்க.